ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். இன்னைக்கு ஒரு ரேம் சேலஞ்ச் பண்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றத பாத்துடலாம். பென்டென் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், டான் வந்திருக்கான், மோட்டு பட்லு வந்திருக்காங்க, சின்சான், சிங்கம் சார், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. முதல்ல இந்த ரேஸை பத்தி உங்ககிட்ட சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா ஒரு ஜம்பிங் கார் தான் நமக்கு தருவாங்க. அந்த ஜம்பிங் காரை வச்சு கஷ்டமான இடத்துல நம்ம சூப்பரா ஓட்டணும். நான் மட்டும் ஓட்ட போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த ரேஸை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ண போறோம். அந்த ரேஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். நிறைய பேர் வீடியோவை பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் கார் ஓட்ட போறேன், அதுக்கப்புறம் சிங்கம் சார் கிட்ட தர போறேன். இருங்க, கார் இருக்கிற இடத்துக்கு போய் நான் காரை ஓட்ட ஆரம்பிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த காரு. இதுக்கு பேரு ஜம்பிங் கார்னு சொல்லுவாங்க. ஐயோ, பாத்தீங்களா எவ்வளவு தூரம் பறக்க முடியுதுன்னு. வழியில நிறைய தடைகள்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் மூலியமா நம்ம தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கணும். இந்த கார் டயர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா ஜம்ப் பண்ணி கொடுக்கும். இது பாருங்க எப்படி போறோம் பாருங்க. சாதாரண கார்ல எல்லாம் இந்த இடத்துல ஓட்டவே முடியாது. ஆக்சுவலா இந்த ஜீப்னா ஹில் ஸ்டேஷனுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த காரு இந்த மாதிரியான இடத்துக்கு சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம சிங்கம் சாருக்கு தந்துடலாம். கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. பிராங்க்லின் இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்கான் போலியே. பிராங்க்லின் ஓட்டுனதை பார்க்கும் போதே சூப்பரா இருந்தது. அந்த இடத்துக்கு போய் நம்மளும் ஓட்ட போறோம். மத்த எல்லாரையும் விட இந்த சிங்கம் சார் ரொம்ப ஃபிட்டானவன், திறமையானவன் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது இவங்க எல்லாரையும் விட நான் சூப்பரா பண்ண போறேன். சிங்கம் சாரை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சிங்கம் சார் அப்படின்ற மாதிரி கொடுங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பிராங்க்லின் கொஞ்ச தூரம் தான் ஓட்டியிருக்கான், மீதி தூரத்தை நம்ம தான் கவர் பண்ணோம் போல. சரி ஃப்ரெண்ட்ஸ், பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம காரை ஓட்டலாம். எப்பா, இந்த கார்ல அப்படி உட்காரவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிராங்க்லின் கரெக்டா அந்த இடத்துலயே எனக்கு தந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்றேன். நான் எப்படி காரை ஓட்டுறேன்றத சொல்லுங்க. சிங்கம் சார்னா சும்மாவா? பாத்தீங்க, கீழே கடல் இருக்குங்க, கவனிச்சிங்களா? அது பாருங்களா மக்களே, கீழே கடல் இருக்கு கண்ணா. நான் கூட கீழே தர மாதிரிதான் இருக்கும், மணல் இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா கடல் இருக்குங்க, அலெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. பொறுமையா இந்த இடத்துல எல்லாம் போனோம், அவசரப்படக்கூடாது. எப்படியோ இந்த இடத்த தாண்டிட்டோம். நம்ம இப்ப பட்லு கிட்ட காரை தந்துடலாம். என்ன இந்த சிங்கம் சார் கொஞ்ச நேரம் தான் ஓட்டுனாரு, அதுக்குள்ள காரை நம்ம கிட்ட தந்துட்டாரு. அச்சச்சோ. சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு இன்ட்ரோவை சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட பட்லு. மோட்டு பட்லு ஃபேமிலியில வருவேன்ல, நான் தான் உங்க பட்லு. பட்லுவை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்லா தான் ஓட்டினாங்க. ஆனா சிங்கம் சார் ரொம்ப கம்மி இடம் தான் ஓட்டினாரு. அதுக்குள்ள பட்லு கிட்ட தரப்போறன்ற மாதிரி என்கிட்ட தந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் தான் அந்த காரை ஓட்டி ஆகணும். கொஞ்சோண்டு தூரம் தான் அந்த சிங்கம் சார் போனாரு, ஆனா நான் இன்னும் எக்ஸ்ட்ரா தூரம் போனோம். நான் போயிட்டு என்ன பண்ணணும்னா டோரிமான் கிட்ட காரை தந்துடணும். டோரிமான் என்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுட்டான், நீ ஓட்டிட்டு என்கிட்ட காரை தானே சொல்லி வச்சிருக்கான். சரி, நம்ம பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், அந்த காருக்குள்ள போய் மேற்கொண்டு நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். பாத்தீங்களா, அந்த சிங்கம் சார் எனக்கு கொஞ்சோண்டு தூரம் தான் போய் தந்தாரு. மேற்கொண்டு தூரம் நான் தான் வந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல எல்லாம் விழுந்தோம்னா திரும்பி ஸ்டார்டிங்ல இருந்து வர மாதிரி இருக்கும். அது பாருங்க, எப்ப தாண்டிடு, சூப்பரா தாண்டிட்டேன். அந்த சிங்கம் சார் எவ்வளவு ஸ்லோவா போனாரு பாத்தீங்களா, நான் எவ்வளவு ஸ்பீடா போறேன் பாருங்க. செம்மையா தாண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க, அந்த டோரிமானுக்கு இந்த ஸ்டியரிங்லாம் எட்டவே எட்டாது. அவன் எப்படி இந்த ரேஸை ஓட்டுவான், எப்படி இந்த கேம்ல ஜெயிப்பான்னு தெரியல. சரி, டோரிமான் கிட்ட நம்ம தந்துடலாம். ஏய், ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுறேன். 3 பேர் இது வரைக்கும் ரேஸை ஓட்டிருக்காங்க. இது வரைக்கும் பெருசா யாருமே கீழெல்லாம் விழல, நல்லபடியா தான் ஓட்டிருக்காங்க. பட்லு கூட கடைசியா ஓட்டும் போது சூப்பரா தான் ஓட்டினா. நம்ம பட்லு அளவுக்காவது நல்லா ஓட்டிடணும். அந்த பட்லு டோரிமானுக்கு ஸ்டியரிங்லாம் எப்படி எட்டோன்ற மாதிரி கிண்டலா வேற கேட்கறான். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும். எப்படியாவது அந்த பட்லு போன இடத்த விட அதிக இடத்துக்கு நம்ம போனோம். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு விழாம போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். விழுந்து விழுந்து கூட நம்ம திரும்பி வந்துக்கலாம், ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம விழாம போனோம். அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சீன்லாம் போட முடியும். எப்படியாவது சின்சனை விட அதிகமா நான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இப்ப நான் கார் இருக்கிற இடத்துக்கு போயிடுறேன். எப்பா, இந்த கார்ல உட்காரவே சூப்பரா இருக்குங்க. அந்த பட்லு சொன்ன மாதிரி ஸ்டியரிங் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் எப்படியாவது நான் ஓட்டிடுவேங்க. இது பாருங்களேன், அந்த பட்லுக்கு எவ்வளவு ஈஸியான இடம்லாம் வந்தது, ஆனா எனக்கு எவ்வளவு கஷ்டமான இடம் வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் கேர்ஃபுல்லா போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட கீழே இருக்க தண்ணியில போய் விழுந்துருவோம். இதை பார்த்தீங்களா எவ்வளோண்டி இடமா இருக்குன்ட்டு. இந்த இடத்துல எல்லாம் கேர்ஃபுல்லா ஓட்டணும். அடுத்து பென்டென் எனக்கு தான்ற மாதிரி சொல்லியிருந்தான். அடுத்து காரை பென்டெனுக்கு தான் தரணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல பென்டென் தாண்டிப்பான். ஏய், இவன் என்னப்பா கொஞ்ச நேரம் தான் காரே ஓட்டினா, அதுக்குள்ள என்கிட்ட தந்துட்டான். கஷ்டமான பகுதியில அவன் போயிட்டு இருக்கும் போதே பென்டென் கிட்ட தரப்போறன்னு தந்துட்டான்.
ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட பென்டென்னு. நான் நல்லா தான் கார் ஓட்டுவேன், ஆனா பிராங்க்லின் அளவுக்குலாம் நல்லா ஓட்ட மாட்டேன். பிராங்க்லின் தான் பெஸ்டா ஓட்டுவான். பிராங்க்லினுக்கு அப்புறம்னா பட்லு ஓரளவுக்கு நல்லா ஓட்டுவான். அதுக்கப்புறம் இந்த பென்டென் தான் ஃப்ரெண்ட்ஸ். பென்டென் வீடியோலாம் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பென்டென்னை பிடிச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல பென்டென் அப்படின்ற மாதிரி போடுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி விதவிதமா நிறைய ரேஸ் வீடியோலாம் வரும். ஸோ தொடர்ச்சியா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு காட்டும். சரி ஃப்ரெண்ட்ஸ், மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம திரும்பி கார் இருக்கிற பகுதிக்கு போயிடலாம். எப்பா, இந்த கார் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டோம். பாத்தீங்களாங்க, அவன் கொஞ்சோண்டு தூரம் தாங்க வந்தான், என்கிட்ட சட்டுன்னு காரை தந்துட்டாங்க அந்த டோரிமானு. நான் இப்ப கொஞ்சம் தூரம் தாண்டிட்டு அந்த சின்சான் கிட்ட தந்துடணும். ஆமாங்க, டோரிமான் இந்த இடத்துல ஏன் ஸ்லோவா போறான்னு நினைச்சேன். இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்களேன், இந்த இடத்துல ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் டோரிமான் சீக்கிரமா தந்துட்டான் போல. நம்ம கொஞ்சம் தூரமாவது போயிட்டு அந்த சின்சான் கிட்ட தரணுங்க. ஸ்பீடா போனோம், ஸ்பீடா போ 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 போ. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்துட்டோம். நம்ம இப்ப அந்த சின்சான் கிட்ட தந்தா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். பென்டென் கொஞ்ச தூரம் தான் போனா, அதுக்குள்ள எனக்கு தந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ், சின்சானை பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் விட நான் கொஞ்சம் அதிக டிஸ்டன்ஸ் போக போறேன். பிராங்க்லின் மாத்தி மாத்தி ஓட்டலாம்னு சொல்லிட்டான். அதனால எல்லாருமே டக்கு டக்குன்னு காரை மாத்திக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் கூட போக மாட்டாங்க. ஒரு 30 செகண்ட் தான் போறாங்க, அதுக்குள்ள நீ ஓட்டு நீ ஓட்டு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி காரை தந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரையும் விட ரொம்ப தூரம் போனோம். எப்படியாவது நான் எப்படியாவது ஒரு 1.5 நிமிஷமாவது ஓட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் இந்த டானு கிட்டயும் மோட்டு கிட்டயும் தரலான் இருக்கேன். ஏன்னா நம்ம நல்லா ஓட்டி நிறைய டிஸ்டன்ஸ் போனாதான் உங்க எல்லாருக்குமே சின்சானை ரொம்ப பிடிக்கும்ல, கரெக்டா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். இன்னும் இவங்க 2 பேர் வேற ஓட்டணும்ல, அதனால கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, யார வரையா அந்த பென்டென் இங்க வரைக்கும் தான் வந்தான், என்கிட்ட தந்துட்டான். செம்மையா தாண்டினேன் பாத்தீங்களா. எப்பா, பக்கத்து இடத்துக்கு போயிட்டேன். அங்க பாருங்களா, ஸ்ப்ரைட் தானே அது, ஸ்ப்ரைட் டின்னு தாங்க இருக்கு. ஓகே ஓகே ஓகே, இப்ப இங்க இருந்து தாண்டணுமா, கவனமா தாண்டணும். தாண்டு, எப்பா சூப்பரா தாண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தாண்டினேன் பாத்தீங்களா, சூப்பரா தாண்டினல. மத்த எல்லாரையும் விட நான் தானே செம்மையா ஓட்டுறேன். சின்சான் தான் பெஸ்ட்னா சின்சான் கமெண்ட். ஐயோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட பேசின கேப்ல கொஞ்சம் நான் விழுந்திருப்பேன். நல்ல வேலை எப்படியோ சுதாரிச்சு தப்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் போயிட்டு அந்த டான் கிட்ட தந்துடலாம். டான் என்கிட்ட அடுத்தது தான்ற மாதிரி சொன்னா நம்ம ஓரளவுக்கு மட்டும் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டான் கிட்ட தந்துடலாம். எப்பா, வழியெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்களேன். வளைஞ்சு நெளிஞ்சு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட கீழே போய் பொத்துன்னு விழுந்துருவோம். இவருங்க அங்கங்க மரம் வேற இருக்கு பாருங்களேன். கவனமா வளைஞ்சு நெளிஞ்சு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா, ஐயோ இடிச்சிட்டனா, இடிக்கல பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயே எந்த வழியா போகணுன்றத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டானுக்கு கொஞ்ச நேரத்துல தந்துடுறேன். சரி, அந்த டானுக்கு இப்ப தந்தா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டானு கிட்ட தந்துடலாம். இதுக்கு மேல அவன் ஓட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நான் டான் கிட்ட தந்துட்டேன். ஹலோ கைஸ், நான் தான் டான் பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த சின்சான் மத்த எல்லாரையும் விட கொஞ்சம் நிறைய தூரமே போனான். அவன் இங்க இருக்கும் போதே சொன்னான், நான் மத்தவங்களை விட நிறைய டிஸ்டன்ஸ் போக போறேன், அதுக்கப்புறம் தான் யாருக்கிட்டயாவது தரப்போறேன்னு சொன்னா. அவன் சொன்ன மாதிரியே பண்ணிட்டான். இன்னும் இந்த மோட்டு மட்டும் தான் இருக்கான். நான் முதல்ல ரேஸை ஓட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு இந்த மோட்டு கிட்ட தந்தனா கரெக்டா இருக்கும். மோட்டுவும் நானும் தான் சரியா ஓட்ட மாட்டோம். அதனால தான் ஒவ்வொரு ரேஸ்லயும் எங்களை கடைசியா அனுப்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி நான் எப்படியாவது கொஞ்சமாவது நல்லா ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டுவும் நல்லா ஓட்டணும். மோட்டு, முதல்ல நான் போறேன், அதுக்கப்புறம் நீ ஓட்டுன. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கார் கிட்ட போயிடலாம். எப்பா, ஒரு வழியா கார் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. காரையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பா செம்மல. ஐயோ, விழுந்துடக்கூடாது. எப்பா விழல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா தாண்டிட்டேன். ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். விழக்கூடாதுன்னு நினைச்சேன், பார்த்தா மேல இருந்து விழுந்துட்டேன். செம்மடி ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி மேல வந்துட்டேன். ஐயோ, சின்சான் எந்த இடத்துல எனக்கு தந்தனோ திரும்பி அந்த இடத்துக்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியா தாண்டல, அதனால வந்துட்டேன் திரும்பி. ஐயோ, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அந்த மோட்டு கிட்ட தந்துடலாம், கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுறேன். அந்த டான் கொஞ்ச தூரம் தாங்க போனா, அதுக்குள்ள மோட்டு கிட்ட தரப்போறன்ற மாதிரி என்கிட்ட தரதுக்காக வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சின்சான் தான் நிறைய டிஸ்டன்ஸ் போன மாதிரி தெரியுது. அவன் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காரெல்லாம் ஓட்டி கொஞ்சம் தூரம் போனான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போக போற இடத்துல என்னென்ன தடைகள்லாம் வரப்போது தெரியல. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி அந்த டான் சொன்னான். வெறும் 1 கிலோமீட்டர் தான் நம்ம ஓட்ட போறோம். அந்த இடத்துல எந்த தடைகள் வந்தாலும் சரி நம்ம கரெக்டா தாண்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மரம் மாதிரியான இருக்க ஒரு பகுதி கிட்ட போவோம் போல, அதுக்கப்புறம் தான் கேம் முடியும் போல. நம்ம எப்படியாவது நல்லபடியா இந்த கேமை முடிச்சிடணும்.
எப்பவுமே கடைசியா நம்ம கிட்ட தான் தராங்க. நீ ரேஸை முடிச்சு வையே, கடைசி இடத்துல கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனால தான் உன்கிட்ட தரேன்ற மாதிரி பிராங்க்லின் சொல்லுவான். ஸோ கடைசி இடம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போல, அதனால தான் பிராங்க்லின் நமக்கு தரலான்னு முடிவு பண்றான். சரி ஃப்ரெண்ட்ஸ், தனியா எவ்வளவு நேரம் நம்ம புலம்பிட்டு இருக்கிறது, அந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போயிடலாம். அந்த கார் வேற பார்க்கவே சூப்பரா இருக்கு, ஓட்டும் போது எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காருக்குள்ள வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் நான் நினைச்சதை விட சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, ஜம்பிங் காருன்ற மாதிரி அந்த பிராங்க்லின் சொன்னா, நல்லா மெத்துன்னு ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்குங்க. காரு சூப்பரா தான் இருக்கு. எப்பா பாத்தீங்களா, லைட்டா ஜம்ப் பண்ணாலே ரொம்ப ஹைட்டுக்கு பறக்குறாங்க. இது ஜம்பிங் கார்னு அந்த பிராங்க்லின் கரெக்டா தாங்க சொல்லியிருக்கான். அது பாருங்களேன், ஐயோ முடிக்க போற இடத்துக்கிட்ட ஐயோ விழுந்துட்டனே. ஏறக்குறைய முடிக்க போற இடத்துக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஸ் நாங்க எல்லாருமே சூப்பரா ஓட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வேற ஒரு வீடியோல சந்திப்போம். பை.